கூடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. வேத மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து அநேக நபர்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். மோசே என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். மோசே மிகவும் அருமையான ஒரு தேவ மனுஷன். மோசையை குறித்து படிக்கணும்னா ஒரு வருஷம் கூட படிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் மோசையை குறித்து இருக்கிறது வேதாகமத்திலே. மோசே தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு எவ்வளவு பிரியமானவனாக இருந்தான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி கீழ்ப்படிந்தவனாக இருந்தான், தேவன் என்னென்ன கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் அவன் செய்து முடித்து தன்னுடைய அந்த விசுவாச ஓட்டத்தை நல்லபடியாக முடித்தவன் இந்த மோசே. யாத்ராகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் அநேக காரியங்கள் மோசையை குறித்து நாம் பார்க்கலாம். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவோட மோசே இருந்திருக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர்களும் மோசையை குறித்து அநேக காரியங்களை தங்களுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறார். இவனுடைய வரலாறு யாத்ராகும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு மரணம் அடைந்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அப்ப யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜா எகிப்தை ஆட்சி செய்கிறான். அவன் இஸ்ரவேலர்கள் முழுவதும் அடிமைப்படுத்துகிறான். அவர்களுடைய கூக்குரல் பரலோகத்திலே தேவனிடத்திலே கேட்கப்பட்டது. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக தேவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்தான் மோசே. இந்த மோசே என்ற வார்த்தைக்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்ற பொருள். இந்த வார்த்தைக்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அல்லது நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். இந்த மோசே இஸ்ரவேலுடைய வம்சத்தில பிறந்து எகிப்தியருக்கு பயந்து அவனுடைய தாய் தகப்பன்மார் அந்த நைல் நதியிலே அவனை விட்டு விடுகிறார்கள். ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு அதை விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி குழந்தையை எடுத்து வளர்க்கிறார். தண்ணிலிருந்து எடுத்தனால அந்த குழந்தைக்கு மோசே என்று பெயரிடுகிறார். இந்த மோசே எகிப்திலே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவர் வாழ்கிறார். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் இவர் கற்று தெரிந்தவர். கட்டிடக்கலை மற்றும் அநேக கலைகளை மோசே எகிப்திலே கற்றுக்கொண்டு வந்தார். மோசே அந்த பார்வோனுடைய குடும்பத்திலேயே மோசே வளர்ந்தவர். அந்த பிற்பாடு அந்த இடத்துல அவர் இளைஞனா இருக்கும்போது ஒரு கொலையை செய்து விடுகிறார். அதனால அவர் தப்பி ஓடுகிறார். தப்பி ஓடி 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர் வாழ்கிறார். அவருடைய 80வது வயதிலே தேவன் அவனை அழைக்கிறார். இந்த முட்செடியிலே மோசேயை அழைக்கிறார். நீ என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நீ எகிப்திலிருந்து விடுதலை செய்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் செய்த உடன்படிக்கையின்படி அந்த கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் நீ விட வேண்டும். இதுதான் மோசேக்கு தேவன் கொடுத்த கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதற்காக அவன் அந்த முச்செடியிலே அவன் தேவனால் சந்திக்கப்பட்டு அதற்கு பின்பாடு அவனுடைய சகோதரனாகிய ஆரோனையும் துணைக்கு வைத்துக் கொண்டு பார்வோனிடத்திலே அவன் போகிறான். தன்னுடைய ஜனத்திற்காக பார்வோனை எதிர்த்து அவன் இருக்கிறான். அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அநேக வாதைகள் எகிப்து தேசத்திற்கு வருகிறது. பிற்பாடு அந்த எகிப்து தேசத்தின் தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் ஆகிறார்கள். அதற்கு பிற்பாடு அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுகிறான். அவர்கள் வந்து அந்த செங்கடல்ல செங்கடல் 2ஆக பிளந்து அதற்கு நடுவிலே அவர்கள் நடந்து அந்த எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் வருகிறார்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இன்று காணும் எகிப்தியரை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக அவர்கள் கடந்து வந்து பிற்பாடு அவர்கள் கானான் தேசத்திற்கு நடந்து செல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 40 வருஷ பயணம். தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன் இந்த மோசே. அவன் தேவன் மேலே முழு நம்பிக்கை உடையவனாக இருந்திருக்கிறான். மிகவும் பக்தி வைராக்கியம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்திலையும் அவர் மன்றாடுகிறார். அநேக இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு அநேக முறை கோபமூட்டுகிறார்கள். இந்த மாம்சம் சாப்பிடுவதற்காக கோபமூட்டுகிறார்கள். சரியான உணவில்லை என்று தேவனிடத்திலே மன்றாடுகிறார்கள். அதற்காக தேவன் மன்னாவை கொடுக்கிறார். இன்னும் அநேக விஷயங்கள் தேவனுக்கு எதிராக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்த போதும் அந்த ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இந்த மோசே இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து இந்த நியாயப்பிரமாணத்தை இந்த மோசே பெற்றுக் கொடுக்கிறார். இந்த சீனாய் மலையிலே அவர் 40 நாள் அங்கே இருந்து தேவனால் அந்த நியாயப்பிரமாணம் அந்த 10 கட்டளைகளை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். இப்படி ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவ மனுஷனாக அவர் இருந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக
ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த மோசே கட்டுகிறார். தேவன் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படிதான் இந்த அளவு இருக்கணும், இந்த இப்படி இது எல்லாமே இப்படி பிரிச்சு இருக்கணும். முதல்ல பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த மாதிரி அந்த வகையெல்லாம் இது ஏற்கனவே கட்டிடக்கலையில மிகவும் வல்லுநர் இல்லையா? அது போல தேவன் கொடுத்த அந்த கட்டளையின் பிரகாரமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டுகிறார். இந்த மாதிரி அநேக காரியங்களை மோசே செய்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல எல்லாவற்றையும் நாம் விவரமாக பார்க்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அது எடுக்கலாம். அந்த அளவுக்கு அநேக காரியங்கள் மோசே குறித்து இருக்கு. இவர் இப்படி ஒரு வல்லமுள்ள தேவ மனுஷனாக இருந்தாலும் அவரிடத்திலும் ஒரு சில பலவீனங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முச்சடியிலே தேவன் அழைத்த போது அவன் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அநேக சாக்கு போக்குகளை மோசே சொல்லுகிறார். அது மோசேயின் இடத்துல இருந்த ஒரு பலவீனம். தேவன் அழைத்த உடனே ஒரு முழு விசுவாசத்தோடு அல்லது ஒரு தைரியமாக மோசே வரவில்லை. அவர் என்ன ஒரு சில சாக்கு போக்கு சொல்றாரு, எனக்கு திக்குவாயி அப்படின்னு அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு ஒரு அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவனை விடாமல் அவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக அவர் அவனை அழைத்தார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், மோசே தேவனுக்கு விரோதமாக ஒரு செயலை அவன் செய்து விடுகிறான். கண்மலையை பார்த்து பேசு, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் இந்த கண்மலையை பார்த்து பேச சொல்றார் தேவன். ஆனால் இவர் என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப முறுமுறுத்தினால ஒரு சின்ன ஒரு கோபத்துல அவர் என்ன செய்யறாரு, அந்த கண்மலையை அவர் தடியினால அடித்து விடுகிறார். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கோபம் மோசே மேலேயே மூண்டு விட்டது. இந்த மாதிரி ஒரு சில பலவீனங்கள் இருக்கு. இந்த காரியத்தின் மூலமாக மோசேக்கு தேவன் ஒரு தண்டனை கொடுத்து விடுகிறார். கானான் தேசத்துக்குள் நீ போக முடியாது அப்படின்னு அந்த யோர்தான் நதியிலே அவர் மோசேவனுடைய பயணம் நின்று விடுகிறார். அதுக்கப்புறம் யோசுவா தான் அந்த கூட்டத்தை டேக் ஓவர் பண்ணிட்டு போறார். இந்த ஒரு சின்ன ஒரு தவறின் மூலமாக மோசே தண்டிக்கப்படுகிறார். கானான் தேசத்துக்குள்ளே போகாதபடி தேவனால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அவர் எவ்வளவோ தேவனிடத்திலே மன்றாடுகிறார் மோசே. ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, இனிமேல் இதை பத்தி நீ என்கிட்ட பேசவே பேசாத, நீ என்னத்தான் மன்றாடினாலும் நீ கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது அப்படின்னு மோசேயின் இடத்திலே அவர் சொல்லி விடுகிறார். ஒரு சில பலவீனங்கள் மோசேயின் இடத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருட பயணத்திலும் அநேக ஜனங்களோடு அவர்கள் போரிடுகிறார். போரிடும் போதும் மோசே தேவனிடத்திலிருந்து மன்றாடி அந்த எல்லா போர்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறும்படியாக மோசே தேவனிடத்திலிருந்து அவர் மன்றாடி எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சாகும்போது 120 வயது. அந்த இறுதி காலத்திலே நாம் பார்க்கிறோம், உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே மோசேவை அடக்கம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேரோ எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாப் சமமான வெளியிலே மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்ட நாட்கள் முடிந்தது. பாருங்க, மோசேயை தேவனே அடக்கம் பண்ணினாராம். அவன் சாகும்போது 120 வயதாக இருந்திருக்கிறான். அவனுடைய பலன் குறையவில்லை, அவன் கண்கள் இருளடையவில்லை அப்படின்னு போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். 34ஆம் அதிகாரம் 12வது வசனம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இப்படி ஒரு சாட்சி மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசியாகிய மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் எழும்பவே இல்லை. ஏற்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இந்த மோசே இருந்திருக்கிறார். மோசே குறித்தான அந்த பிறப்பின் வரலாறு பார்த்தீங்கன்னா யாத்திராகவும் 2ஆம் அதிகாரத்திலே 1-10 வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 1-8 வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறுரூபம் மலையின் மேலே தன்னுடைய அப்போஸ்தலருக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அங்கே போய் அவர் மறுரூபமாகிறார். அப்பொழுது மோசேவும் எலியாவும் அங்கே வருகிறார். மோசே இயேசு கிறிஸ்து கூட அவர் காட்சி கொடுத்ததாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு அந்த எல்லாம் அவர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். அதை பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது
அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த மறுரூபம் மலையில காட்சி கொடுத்தத பேதுரு கண்ணார கண்டார். அப்ப அந்த இடத்துலதான் இவருடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வானத்திலிருந்து வருது. அதை நாங்க கண்ணார பார்த்தோம், காதார கேட்டோம் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். அந்த இடத்துல தான் பாக்குறோம் மோசேவும் இயேசு கிறிஸ்து கூட தோன்றினார் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மத்தேயு 17:3 அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுவர்களாக அவர்களுக்குள்ளே காணப்பட்டார்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த மலையிலே அவர் காட்சி கொடுக்கும் போது மறுரூபமானார். அப்படி அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம், அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது. இந்த காட்சியை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது அவர் கூட மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுவர்களாக அவர்கள் வந்தார்களாம். இதை பேதுரு அவர் பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்துட்டு தான் நிருபத்தில் அதை குறிப்பிடுகிறார். 4வது வசனத்துல அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். அவர் பேசுகையில் இதோ ஒளியிலுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த காட்சியிலே மோசே இயேசு கிறிஸ்து கூட அவர் தோன்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் ஆசிரியர் மோசே கொடுத்து சொல்லும் போது விசுவாச வீரர்கள் பட்டியலே மோசேயோட பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நமக்கு அறிந்ததுதான் மோசே குறித்து இந்த இடத்துல எபிரேயர் ஆசிரியர் மிகவும் அருமையாக சொல்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாய் இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானவரை தரிசிக்கிற போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். 9வது வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். மோசே குறித்த காரியம் இந்த இடத்துல மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவன் வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவனாய் இருந்தான் வசனங்கள் இருக்கிறது. மோசே குறித்து அவன் இறந்த போது தேவனை அவரை அடக்கம் பண்ணினார். அதை குறித்து யூதா ஆசிரியர் பாருங்க வித்தியாசமா சொல்றாரு. யூதா எழுதின நிருபம் 9வது வசனம் பாருங்க, பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து விசுவாசோட தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த ஒரு வசனம் வந்து யூதா ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆனா இது பழைய ஏற்பாட்டுல எங்குமே இதை பத்தி நம்ம பார்க்க முடியாது. அப்போ மோசேனுடைய சரீரத்தை குறித்து மீகாவேல் தூதன் வந்து பிசாசோட சண்டை போட்டிருக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல யூதா ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது பழைய ஏற்பாட்டுல நமக்கு எங்கேயும் இந்த சம்பவம் நமக்கு இல்ல. மோசேனுடைய அந்த ஒரு வாழ்க்கை அருமையான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் 40 வருடம் அவன் எகிப்திலே இருக்கிறான். அடுத்த 40 வருடம் அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். தன்னுடைய 80வது வயதிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அடுத்த 40 வருடம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டுக் கொண்டு அவன் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிற அந்த பயணத்தை அவன் இந்த 120 வருட வாழ்க்கையை அவன் விசுவாசத்தினாலே நடத்தி தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் அவன் நடந்து தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை உடையவனாய் அவன் நடந்து அவன் விசுவாச ஓட்டத்தை அவன் நல்லபடியாக முடித்தான். இந்த நாளிலே மோசே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? முதலாவது, மோசே தாழ்மையுள்ளவனாக அவன் இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக அவன் இருந்தான். எந்த ஒரு இடத்திலும் பார்க்கிறோம் மோசே தேவனை எதிர்த்து பேசவில்லை. தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் முழுமையாக கீழ்ப்படிந்து செய்தான். அவனிடத்திலிருந்து அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனிடத்திலிருந்து அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அவன் சாந்த குணம் உள்ளவனாய் அவன் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போதும் அவர்களுக்காக மோசே தேவனிடத்திலே பரிந்து பேசினான். எல்லா இடத்திலுமே அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். ஒரு இடத்துல பார்க்கிறோம், அவனுடைய சகோதரியாகிய மரியும் சரி அவனுடைய சகோதரனை ஆரோனும் சரி மோசேக்கு விரோதமாகவே அவர்கள் எதிர்த்து பேசுகிறார். அவன் எதிர்த்து பேசும்போது அந்த இடத்துல பார்க்கிறோம் மோசே அவர்களை அவன் கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்திலே அவன் மன்றாடுகிறான். அவன் ஒரு மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக மோசே இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது, உண்மையாய் அவன் இருந்தான். தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையாய் இருந்தானாம். எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் மோசே தேவனுக்கு உண்மையாக அவன் இருந்திருக்கிறான். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் மோசேயின் மூலமாக அந்த 10 கட்டளை கொடுக்கப்படும் போது மோசே இந்த சீனாய் மலையிலே உயரத்தில் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்து அந்த கற்பலைகளை அவர் தேவனிடத்தில்
தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் கீழே பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அநேக கண்ணுக்குட்டி எல்லாம் செஞ்சு அவர்கள் அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆரோன் அந்த காரியத்துக்கு அவர் உறுதுணையாக அவர் இருக்கிறார். மோசே தேவன் அழைத்த போது, உனக்கு துணையாக உன் சகோதரனாக ஆரோனை அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன போது, அவன் ஆரோன் இந்த இடத்துல மோசேக்கு உதவியாக வந்தும் அந்த கண்ணுக்குட்டி செய்யற இடத்துல பார்த்தும் போது அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு அவன் உண்மையாய் இருக்கவில்லை. ஆனால் மோசே பாருங்க, எல்லா இடத்திலும் தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். அதே போல மற்றவர்களுக்காக அவன் பரிந்து பேசுகிறவனாய் அவன் இருந்திருக்கிறான். தன்னுடைய சகோதரர் ஆரோனுக்காகவும் சரி, மரியமுக்காகவும் சரி, அவன் தேவனிடத்திலே அவன் பரிந்து பேசுகிறான். இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவன் தேவனிடத்திலே அவன் பரிந்து பேசி மன்றாடுகிறவனாய் அவன் இருந்திருக்கிறான். அடுத்து இன்னொரு காரியம், அவன் இந்த உலகத்தின் மேலே பற்றுதல் இல்லாதவனாக. எபிரேயர் ஆசிரியர் சொல்லும்போது மிக அருமையா சொல்றாரு, நித்தியமான பாவ சந்தோஷத்தின் மேலே அவன் பற்றுதல் இல்லாமல், அல்லது பரவனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பாக்கியத்தையும் அவன் பெரிசாக அவன் நினைக்காம துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டானான். தன்னுடைய ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிப்பதே, கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் துன்பத்தை அனுபவிப்பதே அவன் விரும்பினான். இந்த உலகத்தின் மேல் அவன் பற்றுதல் கொள்ளாமல் தேவனிடத்திலே அவன் பற்றுதல் உள்ளவனாய் அவன் இருந்திருக்கிறான். யோவான் சொல்லும்போது சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு. இந்த உலகத்தின் அந்த இன்பங்களிலே, இந்த உலகத்தின் காரியங்களே அவன் தன் மனதை செலுத்தாமல் தேவனிடத்திலே அவன் பற்றுதலோனாய் அவன் இருந்திருக்கிறான். மோசையின் மூலமாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். மோசையை போல தாழ்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மோசையை போல கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மோசையை போன்ற ஒரு சாந்த குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மோசையை போல உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மோசையை போல மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக, தேவனிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த உலகத்தின் இன்பங்களை நாம் மனதில் செலுத்தாமல் மோசையை போல தேவனிடத்திலே பற்றுதலுள்ளவர்களாய், தேவனிடத்திலே பக்தி வைராக்கியம் உடையவர்களாய், தேவனிடத்திலே முழு நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இந்த நாளிலே மோசை மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.